வவுனியாவில் நாய் வளர்ப்பவர்கள் மற்றும் நாய்களை நடைபயிற்சிக்கு அழைத்து செல்பவர்களுக்கு நேற்று முதல் புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. புதிய சட்டத்தின்படி விதிகளை மீறுவோரின் நாய்கள் பறிமுதல் செய்யப்படுவதோடு அவர்களுக்கு கட்டுப்பணம் இல்லாத அபராதமும் விதிக்கப்படலாம். இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் உள்ள பண்ணை விலங்குகளை நாய்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். பண்ணை நிலங்களில் நாய்கள் ஆடு மாடுகளை துரத்துவது அல்லது தாக்குவது லைவ் ஸ்டாக் வாரியிங் என கருதப்படுகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் சுமார் 87% ஆட்டு பண்ணையாளர்கள் இவ்வாறான நாய் தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளனர். புதிய சட்டத்தின் கீழ் போலீசாருக்கு பல அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பண்ணை விலங்குகளை தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் நாய்களை உடனடியாக கைப்பற்றி தடுப்பு காவலில் வைக்க போலீசாருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆதாரங்களை திரட்டுவதற்காக அல்லது நாயின் DNA மாதிரிகளை பெறுவதற்காக போலீசார் எந்த ஒரு வளாகத்திற்குள்ளும் நுழைய முடியும். இதுவரை 1000 பவுண்டுகளாக இருந்த அதிகபட்ச அபராத தொகை இனிமேல் எவ்வித எல்லையுமற்ற அபராதமாக உயர்த்தப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட நாயை பராமரிப்பதற்கான செலவுகளையும் உரிமையாளரே ஏற்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாய் உரிமையாளர்களுக்கான முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய கிராமப்புறங்கள் மற்றும் பண்ணை நிலங்களுக்கு அருகில் நாய்களை அழைத்து செல்லும் போது எப்போதும் உங்கள் பார்வையிலேயே வைத்திருங்கள். பண்ணை விலங்குகள் உள்ள இடங்களில் நாய்களை கயிற்றால் கட்டி அழைத்து செல்வது சிறந்தது. புதிய சட்டம் வெறும் பண்ணை நிலங்களுக்கு மட்டுமல்லாமல் வீதிகள் மற்றும் நடைபாதைகளுக்கும் பொருந்தும். இனிமேல் ஆடு மாடுகள் மட்டுமன்றி லாமாஸ் மற்றும் அல்பாகா போன்ற விலங்குகளும் இந்த சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படும். நாய்களின் கவனக்குறைவான நடத்தையால் பண்ணையாளர்கள் எதிர்கொள்ளும் மன உளைச்சல் மற்றும் நிதி இழப்புகளுக்கு இந்த சட்டம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என விவசாயத்துறை அமைச்சர் டேம் ஆஞ்சலோ ஈகிள் தெரிவித்துள்ளார். எனவே நாய் உரிமையாளர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்.